சல்மான் கான் ஒரு உமனைசர். டீசெண்டான வார்த்தையில் சொல்லணும்னாக்கா தீராத விளையாட்டு பிள்ளை. அவர் நிறைய பெண்களுடைய முக்கியமாக நிறைய நடிகைகளுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்காரு. வாங்கி இவரை எய்ம் பண்ணி சுட்டுருக்கான். ஆனால் இவர் அந்த இதில் பழிச்சிட்டார், துப்பாக்கி சூட்டில் பழிச்சிட்டார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு. அதுல பார்த்தா ஆளே உருக்குலைஞ்சு, அவர் அதுக்கு முன்னாடி ஒரு ஜிம் மேனா ரொம்ப கட்டுமஸ்தா இருக்கக்கூடியவர். TN Talkies தமிழ். சல்மான் கான் பிளே பாய்ன்னு சொன்னீங்க. அப்படி எந்தெந்த நடிகர்கள் கூடலாம் அவர் காதலில் விழுந்திருக்காரு? சல்மான் கான் ஒரு உமனைசர். டீசெண்டான வார்த்தையில் சொல்லணும்னாக்கா தீராத விளையாட்டு பிள்ளை. அவர் நிறைய பெண்களுடைய முக்கியமாக நிறைய நடிகைகளுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்காரு, இன்க்ளூடிங் ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் இவரால் அனுபவித்த மன உளைச்சல்கள் ஏராளம். ஓகே. அந்த காலகட்டத்தில் 2010 அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இவர் லவ் பண்ணியிருக்கிறா, அவங்களும் லவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுக்கு பிறகு ஓவர் பொசசிவ்னஸ் எடுத்துக்கிட்டாரு. இங்கே போகாத, அங்கே போகாத, இவங்கிட்ட பேசாத, அவங்க கூட பழகாத அப்படின்லாம் ஓவர் பொசசிவ்னஸ் எடுத்துக்கிட்டாரு. சினி ஃபீல்டில் அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுட்டுலாம் பழக முடியாது ஆண்டு கூட. ஸோ அது இவங்க டார்ச்சராக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இவரை விட்டு விலக முற்பட்டாக்கா அவர் மிரட்டியிருக்கார் ஐஸ்வர்யா ராயை. அதுக்கு பிறகு தான் அங்கே பாலிவுட்டில் தனக்கு யார் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமிதாப் பச்சன் குடும்பத்தில் ஐக்கியமாகிட்டாங்க ஐஸ்வர்யா ராய். ஓகே ஓகே. அது போல் கேத்ரினா கைஃப் லவ் பண்ணியிருக்காரு. இன்னும் பல மும்பை நடிகைகளை லவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் இயல்பிலேயே ரொம்ப சுயநலமானவர், முரடர். 1998 ஒரு இந்தி பட ஷூட்டிங் சமயத்தில் ராஜஸ்தானில் ஒரு அபூர்வ வகை கலைமான அவர் கொன்று கறி சமைச்சு சாப்பிட்டுட்டார். அவர் அந்த மானை கொன்னதை அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் ஃபிஷ் நாய் அப்படிங்கிற ஒரு இன மக்கள், ராஜஸ்தானில் இருக்கிற இன மக்கள். அவங்க வேறு பல மாநிலங்களில் கூட அவங்க அந்த இனம் இருக்குது இந்தியாவில். அந்த இன மக்களுக்கு அந்த கலைமான் ஒரு தெய்வம் போல. நமக்கு இங்கே எப்படி கோமாதான் சொல்லிட்டு பசுவை கும்பிடுறோமோ அது போல அங்கே அவங்க வணங்கத்தக்க தெய்வம் அது. அந்த மானை இவர் கொன்னுட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க இவர் மேலே ரொம்ப கோபமாயிட்டாங்க. இவர் மேலே கேஸ் போட்டு கேஸ் நடந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கூட கிடைச்சிது, இம்ப்ரெசன்மெண்ட் கூட கிடைச்சிது, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார். ஆனாலும் அவங்களுடைய கோபம் தனியாமல் நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அந்த மானை கொன்னத்துக்காக நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ட்டு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இவர் திமிரு தெனாவட்டு காரணமாக தான் செஞ்சது தவறுன்னே அவர் உணரலை. ஏன்னா மான் புலியெல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு இந்திய சட்டங்கள் சொல்லுது. ஸோ அப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவங்க மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, கேட்டிருக்கலாம். ஆனால் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தெனாவட்டா சொல்லிட்டாரு. ஸோ அப்போவே அந்த மக்கள் இவர் மேலே கடும் கோபத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் அந்த கோபமெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. அவர் நினச்சது தவறாக போச்சு. சினிமாவில் வர்ற மாதிரியான விஷயம் அவர் வாழ்க்கையில் நடந்து போச்சு. சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு வில்லனால. அந்த குடும்பத்தில் சின்ன குழந்தையாக இருந்திருப்பான், சிறுவனாக இருந்திருப்பான் ஒரு பையன். அவன் வளர்ந்து பெரியவனாகி அந்த வில்லனை போட்டு தள்ளுற மாதிரி காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் படங்களில். அந்த மாதிரி 1998 சின்ன பையனாக இருந்த அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தன் வளர்ந்து பெரியவனானதுக்கு பிறகு 2020 ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கியை வாங்கி இவரை எய்ம் பண்ணி சுட்டுருக்கிறான். ஆனால் இவர் அந்த இதில் பழிச்சிட்டார், துப்பாக்கி சூட்டில் பழிச்சிட்டார். அதுக்கு பிறகு தான் இவருக்கு பயம் வந்துருக்குது. பயந்து போயிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்டு, அதுக்கு விஐபிஸ் கேட்டால் பணம் கொடுத்தாக்கா அந்த
ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா, பணம் கட்டி அந்த ப்ரொடெக்ஷனை வாங்கணும். அப்படி பணம் கட்டி ப்ரொடெக்ஷனை வாங்கியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த உயிர் பயத்தோடவே தான் சுத்திட்டு இருக்கிறாரு. அதனால அவர் பகல் நேரத்துல வந்து ஷூட்டிங்க்கே வர்றது கிடையாதாம் இப்பல்லாம். முருகதாஸ் அவரை வச்சு ஒரு சிக்கண்டர். சிக்கந்தர் படம் பண்ணப்போ கூட இவரால் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டாராம் முருகதாஸ். பகல் நேர காட்சிகள் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்ல மட்டும் வந்து ஷூட்டிங் நடத்தி அந்த படம் வந்து ஒரு சொதப்பலா வெளியாகி அது Disaster ஃபெயிலியராக ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பகல் நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பாராம், வெளியில் வராமல், இந்த உயிர் பயத்தின் காரணமாக. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எல்லா மீடியாவில், இந்தியா மீடியா எல்லாத்துலேயும் வந்து அவருடைய லேட்டஸ்ட் அப்பியரன்ஸ் ஃப்ளாஷ் ஆச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்தா ஆளே உருக்குலைஞ்சி, அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஜிம் மேனாக ரொம்ப கட்டுமஸ்தாக இருக்கக்கூடியவர். ஆளே உருக்குலைஞ்சி முகத்தில் வயோதிகம் ஏற்பட்டு சல்மான் கானா இவர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்காரு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. அதை நிறைய பேர் சோஷியல் மீடியா, முக்கியமாக பாலிவுட்டில் அதை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிவுட் மீடியாக்கள் அவருக்கு நரம்பு சம்பந்தமான நோய் இருக்குது, சுகர் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது, இது தவிர நரம்பு சம்பந்தமான நோய் இருக்குது. அந்த நரம்பு சம்பந்தமான வியாதி வந்து அவருடைய முகத்தை தாக்கக்கூடியது. அதனால தான் முகத்தில் அவ்வளோ அவருக்கு ஆக்சுவலாக இப்போ 61 வயசு, ஆனால் 70 வயசு மாதிரி தெரியாது பார்க்கறதுக்கு. ஓகே. அந்த நரம்பு நோய் காரணமாக அவருக்கு அந்த வயோதிகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாவம் செஞ்சவனுக்கு வந்து சில பேர் சமயத்தில் வந்து அடுத்த ஜென்மத்தில் பலன் கொடுக்கும், கர்மா வரும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த ஜென்மத்திலேயே கர்ம வினை திருப்பி தாக்கும். அவருக்கு சல்மான் கானுக்கு இந்த ஜென்மத்திலேயே திருப்பி தாக்குது போதற்குன்ட்டு மனசாட்சி உள்ள பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க.